ஓகே. அண்ட் 3rd சாப்டர் எல்லாரும் படிச்சிட்டீங்களாமா 1 மார்க்கு? படிச்சாச்சுக்கா. ஓகே. அது ஒரு 2 மினிட்ஸ் பாருங்க. நான் அதுல இருந்து கொஸ்டின் கேக்குறேன். ஓகேக்கா. அன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் குடுத்திருந்தோம். அது எல்லாரும் பண்ணி அனுப்பியிருந்தீங்க பார்த்தேன். சூப்பரா இருந்தது. அதுல டான்ல ஒரு பாப்பா வந்து துர்கான்றவங்க வந்து சூப்பரா எழுதினாங்க. நான் அவங்களுக்கு வந்து அதுல எக்ஸலன்ட்னு போட்டு அனுப்பினேன். முடிஞ்சா அவங்கள்ட்ட வந்து நீங்க வாசிச்சு பாருங்க. சூப்பரா இருந்தது. அதே மாதிரிதான் நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. ஆனா அதுல வந்து ஏதாவது 1, 2 தான் கரெக்டா இருந்தது. அவங்க எல்லாமே வந்து சூப்பரா கரெக்டா பண்ணியிருந்தாங்க. வெரி குட்மா. ஓகே. கொஸ்டின் கேட்கலாமா? கேட்கலாம்க்கா. யார் இன்னைக்கு 18? ஓகே. இங்க உள்ளவங்க 18 மேம். பி டீம் யாரு? பி டீம் யாருமா? நாங்கக்கா. ஓகே. டான்ல உள்ளவங்க பி டீம். மத்தவங்க எல்லாருமே சி டீம். ஓகேவா? உங்க டேன் வரும்போது மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணா போதும். ஓகே. ஃபர்ஸ்ட் 18 சொல்லுங்கம்மா. இதுக்கு எது ஆன்சர்? ஒரு பெருக்கு தடவை வச்சுக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன்க்கா. செகண்ட் கொஸ்டின் சொல்லுங்கம்மா. இதுக்கு என்ன ஆன்சர்? பி டீம். செகண்ட் ஆப்ஷன்க்கா. சி டீம். ஃபோர்த்க்கா. தேர்ட்க்கா. 18. 18 தேர்ட்க்கா. பி டீம். ரெண்டுக்கா. செகண்ட் ஃபோர்த்தா? ஃபோர்த்துக்கா.
சி டீம் ஃபோர்த்துக்கா ஏ டீம் செகண்ட் பி டீம் தேர்டுக்கா சி டீம் சிட்டியுமே கிடையாதுக்கா அவன் அமைதியா இருக்க சொல்லுங்கக்கா ஃபர்ஸ்ட்டுக்கா ஏ டீம் ஒன்னா டூவா த்ரீயா ஃபோரா பி டீம் செகண்ட்க்கா சி டீம் ஃபர்ஸ்ட்டுக்கா ஏ டீம் சொல்லுங்கம்மா பி டீம் பி டீம் என்ன ஆன்சர் ஃபோர்க்கா ஃபோர்னா செகண்ட் ஆப்ஷனா ஆமாக்கா சி டீம் என்னம்மா யாரும் ஃபர்ஸ்ட் மியூட் பண்ணிக்கோங்க டான்ல மியூட் பண்ணுங்க இப்போ எந்த டீம் சொல்லுங்க டீம்க்கா தேர்ட் ஆப்ஷன்க்கா ஓகே கரெக்ட் ஓகே ஏ டீம் சொல்லுங்கம்மா உங்க டேன் வரும்போது மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க ஃபோர்த்துக்கா ஏ டீம் சாரி பி டீம் அக்கா நேர்வட்டம்க்கா நேர்கோடு ஏ ஏவா ஆமாக்கா சி டீம் செகண்ட்க்கா செகண்ட்க்கா பி டீம் அக்கா தேர்ட் ஆப்ஷன்க்கா அன்னைக்கு லிங்க் அனுப்புன யாரெல்லாம் ட்ரை பண்ணி பாத்தீங்க 3 சாப்டர் லிங்க் அனுப்புனா சரி ஓகே இதுல எத்தனை மார்க் எடுப்பீங்க 14க்கா எத்தனை மார்க் இங்க 14 மார்க் சொல்றாங்க 13க்கா 11 13க்கா 13 அப்ப 7 கொஸ்டின் ராங்கா ஆன்சர் பண்ணிருக்கீங்களா இல்லக்கா சரி ஓகே எத்தனை மார்க் பார்க்கலாம் பதினஞ்சு மார்க் 5 கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கீங்க அன்னைக்கு இப்படிதானமா பண்ணீங்க திருப்பி படிக்க சொன்னோம் தானே இப்போ 1 மார்க் யாரும் ஒழுங்கா படிக்கலையா தேர்ட் சாப்டர் இருக்கே எல்லாரும் டெஸ்ட் எழுதிருக்கீங்க அப்ப டெஸ்ட்ல எப்படி எழுதுனீங்க எல்லாரும் பார்க்காம தாக்கா எழுதுனா பார்க்காம தான் எழுதுனீங்க படிச்சு எழுதுனீங்களா படிச்சுதாக்கா எழுதுனா அப்ப ஆன்சர் ரைட்டா வரலையே எங்க சான்ஸ் வந்துச்சுன்னா சொல்லிருப்போக்கா உங்க சான்ஸ்லாம் கரெக்டா சொல்லிட்டீங்களா சொல்லிட்டோக்கா 1-2 தப்பா இருந்துச்சுக்கா 1-2 தப்பா இருக்குமா அந்த 1-2ல தான் மார்க் போயிருக்கு அடுத்தடுத்து எதுவும் வரல அன்னைக்கு அந்த மாதிரி 3 இது எதுவும் தொடர்ந்து வரல அதனால எந்த டீம் ராங் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் பாத்துக்கோங்க யார் ராங்கா பண்ணிருக்கீங்கன்னு பி டீம் தானே நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது செகண்ட் கொஸ்டின் இது உங்க டீம் தானே அடுத்து இது பாருங்க எந்த டீம் மிஸ்டேக் பண்ணிருந்தாலும் ஓகே நீங்க ஒரு டைம் உட்கார்ந்து எல்லாத்தையும் படிக்கணும் சரியா இதை திருப்பி வச்சா நமக்கு தான் டைம் வேஸ்ட் அன்னைக்கு 2 டைம் வச்சுட்டோம் நம்ம இது ஒரு 3rd டைம் வேற வச்சிருக்கேன் நேற்று டெஸ்ட் வேற எழுதிருக்கீங்க நாளைக்கு இதே டெஸ்ட் வைக்கிறேன் நானு எல்லாருமே ஃபுல் மார்க் எடுக்கணும் ஓகேவா ஓகே தானே படிச்சுட்டு வரீங்களே படிச்சு வந்துடுவோக்கா சரி ஓகேம்மா
ஓகே, அன்னைக்கு லாஸ்டா என்ன பார்த்துட்டு இருந்தோம்? கிராஃப். ஓகே, கிராஃப்ல மொத்தம் எத்தனை மாடல் இருக்குன்னு சொன்னேன்? 2 மாடல்க்கா. 2 மாடல். 2 மாடல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாடல் என்ன டைப்மா? டைரக்ட் வேரியேஷன். டைரக்ட் வேரியேஷன் அண்ட் இன்டைரக்ட் வேரியேஷன். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் வேரியேஷன், செகண்ட் இன்டைரக்ட் வேரியேஷன். ஓகே, நேர் மாறுபாடு, எதிர் மாறுபாடு. ஃபார்முலா சொல்லுங்க. நேர் மாறுபாடு டைரக்ட் வேரியேஷனுக்கு புரியல. நேர் மாறுபாடுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தனே. K equal to K. ஃபார்முலா என்னமா? இது இதுல எது கரெக்ட்? செகண்ட் கரெக்டா? இது நேர் மாறுபாடு. ஓகே, எதிர் மாறுபாடுக்கு ஃபார்முலா என்னமா? xy equal to k வா? ஆமாக்கா. சரி, ஓகே. இத ஞாபகம் வச்சுக்கணும். அன்னைக்கு நான் ஒரு கிராஃப் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு நானு. அது இந்த ஃபர்ஸ்ட் மாடல் நேர் மாறுபாடுல பார்த்திருப்பீங்க. அதுக்கு தான் உங்களை நான் வந்து 3 எக்ஸாம்பிள் கேட்டிருந்தேன். நிறைய பேர் எழுதிருக்கீங்க. ஓகே, இப்ப நான் உங்களுக்கு வந்து அதுல அடுத்தடுத்து வர சம்ஸ் சொல்லி தரேன். டெஸ்ட் மார்க்லாம் பாத்தீங்களா நேத்து? நிறைய பேர் கிராஃப்ல ஹோம்ஒர்க்ல என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருந்தீங்கன்னு சொல்லிடுறேன். கிராஃப் எல்லாருமே சூப்பரா போட்டிருந்தீங்க. நான் வந்து இந்த பாக்ஸ் போட்டு எழுதணும், ஓகேவா? அது நிறைய பேர் போடல. பாக்ஸ் போட்டு எழுத மறந்துட்டீங்க. நிறைய பேர் இங்க ஓகே, நிறைய பேர் எழுத மறந்துருந்தீங்க, ஓகேவா? அது மாதிரி இங்க எழுதுறோம்ல, இது நிறைய பேர் எழுதல. இதெல்லாம் கம்பல்சரி எழுதிருக்கணும். அது மாதிரி ஆரோ மார்க் போடணும்னு சொன்னேன். எந்த சைட்ல இருந்து எந்த சைடு போகுது அப்படின்னு போட சொன்னேன். இந்த ஆரோ மார்க் இப்படி இப்படி அது கொஞ்சம் பேர் போடாம இருந்தீங்க. நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா இங்க ஓன்றது 0 வந்து எழுதல. இதுதான் ஆரிஜின், ஓகேவா? 0ன்றதை இங்க மென்ஷன் பண்ணணும். 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகிதான் இந்த மாதிரி போகும். அந்த 0வை நீங்க மார்க் பண்ணணும். பேலன்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். இந்த 4 மிஸ்டேக் தான் மேஜரா இருந்தது. இதுதான் மைன்யூட்டா பார்ப்பாங்க, சரியா? இந்த ஆரோ மார்க்லாம் போட்டிருந்தீங்க. ஒருத்தவங்க என்ன பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டாட் மட்டும் வச்சா போதும். டாட் வச்சு நீங்க சர்க்கிள் பண்ணிக்கோங்க, ஓகே. அதை வந்து பெரிய புள்ளியா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு அது ஷேட் ஆயிடும். கிராஃப் பேப்பர் பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கும், ஓகேவா? அதுல ஒரு பாயிண்ட் நீங்க ஜாஸ்தியா இங்க போய் வச்சுட்டா கூட அது வந்து 0.1 0.2 அப்படி போயிடும். அப்போ நீங்க வந்து ரொம்ப வந்து சர்க்கிளை வந்து பெருசா போடக்கூடாது. கிராஃப் பேப்பர் எல்லாமே பார்த்துப்பீங்க. இங்க பாருங்க, இதுல வந்து ஒரு இதுவுமே ஒரு கோடா போயிருது பாருங்க. நீங்க இங்க வச்சு பெரிய ஷேடோ போட்டீங்கன்னா எங்க போகுது? அடுத்தடுத்த புள்ளிக்கு போயிருது. அப்படி பண்ணக்கூடாது. டாட்னா டாட் தான், ஓகே? இப்படிதான். இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதை வேணா இதோட டச் பண்ணாம வேணா சர்க்கிள் பண்ணி காமிச்சுக்கோங்க. அது கூட பண்ண தேவையில்லை, ஓகேவா? நீங்க இந்த டாட் வச்சாலே போதும், அதுவே நீட்டா இருக்கும். அந்த மாதிரி பென்சில்ல இதெல்லாம் எழுதுங்க, பாக்ஸ் போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும், ஓகேவா? நிறைய பேர் பாக்ஸ் போடாம இருந்தீங்க. அளவு திட்டம்னா அளவு திட்டம் எழுதிருங்க. இது வந்து ஸ்கேல் வச்சு பாக்ஸ் போடுங்க, அப்பதான் நீட்டா இருக்கும். இதுதான் நீங்க பண்ண மிஸ்டேக்கு கிராஃப் பொறுத்த வரைக்கும். ஜாமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கரெக்டா பண்ணியிருந்தீங்க. அதுல என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா சிலர் மட்டும் என்ன பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப கிராஃப் போடும்போது அந்த உதவி படத்துல வந்து அளவு குறிக்காம இருந்தீங்க. இப்ப நான் தேர்ட் டைப் கொடுத்தேன். தேர்ட் டைப்ல 2 அளவு எழுதணும். இப்ப இது 8 சென்டிமீட்டர் தான், இது 4.5னா இதை இங்க எழுதணும். நிறைய பேர் இதை எழுதாம இருந்தீங்க, ஓகேவா? அது மாதிரி ஏபிசி எல்லாம் குறிச்சிட்டு இந்த அளவு உதவி படத்துல எழுதல, உண்மை படத்துல ஃபேர் டயக்ராம்ல போட்டிருந்தீங்க. நான் ரஃப் டயக்ராம்ல எழுதாம இருந்தீங்க. அதுக்கும் நிறைய பேருக்கு மார்க் குறைச்சிருந்தேன். அது கரெக்டா போட்டுக்கோங்க. மத்தபடி எல்லாமே கரெக்டா போட்டிருந்தீங்க. சிலர் வந்து என்ன பண்ணியிருந்தீங்கன்னா இந்த
ட்ரையாங்கிள் போட்டுட்டு இப்படி வரும்ல, இங்க 90 டிகிரி போடல. 90 டிகிரி கரெக்டா போட்டுக்கோங்க. 90 டிகிரியும் மார்க் பண்ணணும், இதுவும் மார்க் பண்ணணும். சரியா? இது 2மே கரெக்டா போட்டுக்கோங்க. மத்தபடி எல்லாமே ஓகே தான். இதெல்லாம் வந்து கரெக்டா குறிச்சிருந்தீங்க. சென்டர் ஓ குறிச்சிருந்தீங்க. இது டின்னு குறிச்சிருந்தீங்க. இது ஐன்னு கூட நிறைய பேர் கரெக்டா குறிச்சிருந்தீங்க. பேலன்ஸ் எல்லாம் ஓகே தான். ஓகேவா? இங்க மட்டும் எழுத மாட்டேங்கிறீங்க. சில பேர் இங்கேயுமே எழுதல. உண்மை படத்துலயுமே அந்த அடிஷ்னலா கொடுத்த அந்த கோண இருசம வெட்டி, அந்த ஆங்கிள் பைசெக்டர் அந்த அளவு வந்து எழுதாம இருந்தீங்க. அது மட்டும் கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோங்க. வரையறை சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு 5-6 பாயிண்ட்ஸ்ல கரெக்டா எழுதிருந்தீங்க. சூப்பர். இந்த டைம் எல்லாமே நல்ல மார்க் தான் வாங்கியிருக்கீங்க. மைன்யூட்டா பார்த்து தான் நான் மிஸ்டேக் போட்டிருந்தேன். அது மாதிரி இந்த டைமுமே வந்து தியரம் எழுதும் போது தியரத்துல என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ இந்த டயக்ராம் போடுறீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள்ஸை நீங்க நோட் பண்ணணும். இதுதான் அதுல முக்கியமே. உங்களுக்கு தியரமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆங்கிள் 1, ஆங்கிள் 1, ஆங்கிள் 2, ஆங்கிள் 2, ஆங்கிள் 3ன்றதே மென்ஷன் பண்ணணும். இந்த டயக்ராம்ல எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது. அது மாதிரி ஏ, பி, சி அதெல்லாம் கரெக்டா போடணும். இது டிஇயும் கரெக்டா நீங்க எழுதியிருக்கணும். இதை நிறைய பேர் எழுதாம இருந்தீங்க. இதை பென்சில்ல போடுங்க. பென்ல ஒருத்தவங்க போட்டிருந்தீங்க, அதுக்கே நான் மார்க் குறைச்சிருந்தேன். ஓகேவா? பென்சில்ல போடுங்க. அது மாதிரி நிறைய பேரு பிரகதீஸ்வரன், நீங்க தியரம் படிக்கும் போது என்ன படிச்சீங்க? பாக்ஸ் மட்டும் தான் படிச்சீங்களா? இல்லக்கா. ஆனா எழுதினது பாக்ஸ் மட்டும் தான் எழுதினீங்களா? எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை யாருன்னு. நீங்க தானா? பாக்ஸ் மட்டும் தான் எழுதினீங்க. அது மட்டும் தியரம் கிடையாதுல்ல. கூற்று, அந்த காரணம், சாரி அந்த கூற்று கொடுக்கப்பட்டது, அதுல 3 டாபிக் இருக்குமே, நிரூபணம், அதுல 3 இருக்குல்ல, அது எழுதணும். அதுக்கப்புறம் தான் இந்த பாக்ஸ் போடணும். இந்த பாக்ஸ் மட்டும் போட்டீங்க 2 மார்க் தான். இனிமே எழுதிருக்கா, அது மறந்துட்டேன். சரி ஓகே. அதே மாதிரி நிறைய பேர் பாக்ஸ் போடாம இந்த டைமும் பண்ணிருந்தீங்க. டான்ல தான் பண்ணிருந்தீங்க. பாக்ஸ் போடாமலே எழுதிருந்தீங்க. லாஸ்ட் டைமே உங்களுக்கு சொன்னேன், பாக்ஸ் போடாம எழுதாதீங்கம்மா, பாக்ஸ் போட்டு எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆனா எழுதாம இந்த மாதிரி எழுதிருந்தீங்க. நிறைய பேர் கூற்றை எழுதல. கூட்டு தான் முக்கியமே. சரியா? அதை நீங்க எழுதணும். தியரத்துல ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது. அப்பதான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. ஓகே. இதெல்லாம் நீங்க டெஸ்ட்ல பண்ண மிஸ்டேக்கு. வேற ஏதாவது மார்க் குறைச்சிருந்தேன்னா 1 மார்க்குக்கு யாருக்குமே மார்க் குறைக்கல. அது வந்து நம்ம இப்படி டெஸ்ட் வச்சுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா நீங்க டெஸ்ட்லயுமே சூப்பரா 5 மார்க் வந்து மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்கீங்க. அன்னைக்கு 9 எடுத்தீங்க, இன்னைக்கு 15ஆ? இம்ப்ரூவ்மெண்டா? அது இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. ஃபுல் மார்க் எடுக்கணும். சரியா? ஏன்னா படிக்கிறதே ஒரே 20 கொஸ்டின் தான். அதுல போய் 3 நாள் படிச்சிருக்கீங்க, ஆனாலும் மிஸ்டேக் பண்றீங்க. அந்த மிஸ்டேக் இனி யாரும் பண்ணாதீங்க. ஓகே, கிராஃப்க்கு போயிடலாம். ஓகே, என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்களோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் டைம் அது பண்ணக்கூடாது. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் சம் அன்னைக்கு பார்த்துட்டோமா? எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோமா? இது பார்க்கலையாமா இன்னும்? வர்ஷிகா தான் பார்த்தோமா அன்னைக்கு? ஆமாக்கா. ஓகே, யாராவது கொஸ்டின் படிங்கம்மா. எடுத்துக்காட்டு 3.48, எக்ஸாம்பிள் 3.48 படிங்க. ஃபர்ஸ்ட் யாராவது ஒருத்தவங்க கொஸ்டின் படிங்க. என்னப்பா என்ன சொன்னீங்க? யார் படிக்கிறீங்க? துக்காபதி படிக்கிறாள். அப்ப நீங்க படிக்கல. ஒரு பேருந்து 50 கிலோமீட்டர் மணி என்ற சீரான வேகத்தில் பயணிக்கிறது. இத்தொடர்புக்கான தூரம், நேரம், வரைபடம் வரைந்து பின்வருவற்றை காண்க. ஓகே ஓகே. இப்போ ஒரு பேருந்து இருக்கு, அதோட கிலோமீட்டர். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிக்கிறீங்களாமா? கொஸ்டின் படிக்கிறீங்களா? இங்கிலீஷ் மீடியம் யார் இருக்கீங்க? இங்க உள்ள பாப்பா வரல. அங்க யார் இருக்கீங்க? இங்கிலீஷ் மீடியம் இருக்கீங்களா ஃபர்ஸ்ட்?
அப்ப இல்லையா? கனிஷ்கா இருக்கீங்களா? சரி, ஓகே. ஒரு பேருந்து அதாவது ஒரு பஸ் ஒண்ணு இருக்கு. பஸ் வந்து போற தூரமும் ஸ்பீடு அதோட வேகமும் கொடுத்திருந்தா அது என்ன மாறுபாடா இருக்கும்? நேர் மாறுபாடா, எதிர் மாறுபாடா? நேர் மாறுபாடுக்கா. எப்படி சொல்றீங்க? ஆனா நேரா போகுதா? ஏன்னா அதோட கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்கக்கா. நேரா போனா நேர் மாறுபாடா? யார் சொன்னது? அதோட வேகமும் கொடுத்திருக்காங்க, அதனாலதான் நேர் மாறுபாடு. ஓகே. எப்படி அதோட கான்செப்ட் சொல்லுங்க எனக்கு. என்னதுக்கா கான்செப்டா? இந்த யோசி சொல்றேக்கா. அதோட அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குக்கா. ஓகே. அதோட தூரமும் நேரமும் ஓகேவா? அதனால ரெண்டுமே அதிகரிக்கிறனால வந்து நேர் மாறுபாடுக்கா. ஆமாக்கா. எது அதிகரிக்குது? அதோட நேரமும் தூரமும். தூரம் அதிகரிக்குமா? ஆமாக்கா, நேரமும் தூரமும் அதிகரிக்கிறதுனால அது நேர். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? உங்க ஊர் சொல்லுங்களேன். எங்க ஊர் மதுரைக்கா. மதுரை. மதுரை டு எந்த ஊருக்கு போறீங்க? ஏதாவது ஊருக்கு சொல்லுங்க. சென்னை போறீங்களா? ஆமாக்கா. சரி, மதுரையில இருந்து சென்னை வந்து எவ்வளவு தூரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா 150க்கா. 150 கிலோமீட்டரா? ஆமாக்கா. அவ்வளவு தூரம் தானா? அவ்வளவுதான்க்கா. சரி, ஓகே, அவ்வளவுதான் வச்சுப்போம். இப்போ தூரம் வந்து இவ்வளவு இருக்கு. இப்ப நீங்க வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி தூரம் மாறுமா? தூரம் கம்மியாகும். தூரம் எப்படி கம்மியாகும்? 50 ஸ்பீட்ல போறேல. 50 ஸ்பீட்ல போனா உங்களுக்கு தூரம் வந்து ஒரு 100 கிலோமீட்டரா மாறிடுமா? கம்மியாகும். 100 விட அதாவது 150 விட கம்மியாகுமான்னு கேக்குறேன். ஓகே, சூப்பர், வெரி குட். தூரம் எப்படிமா மாறும்? தூரம் எப்படி மாறும்? இப்போ நீங்க இங்க பாருங்க, தூரம்ன்றது என்னது? தூரம் வந்து எத்தனை கிலோமீட்டர்னு கேட்பாங்க. இப்ப 150 கிலோமீட்டர்னா அது மாறவே மாறாது. மாறும், நேரம் தான் மாறும். டைம் வேணா சேஞ்ச் ஆகலாம், ஸ்பீட் வேணா சேஞ்ச் ஆகலாம். ஆனா அந்த ரோட்டை போய் யாரும் மாத்த முடியுமா? இல்லக்கா, மாத்த முடியாதுக்கா. முடியாது. அப்போ தூரம் மாறாது. ஆமாக்கா. என்ன மாறும்? நம்ம பயணிக்கிற நேரம் தான்க்கா மாறும். பயணிக்கிற நேரமும் அதோட கிலோமீட்டர் வேகமும் தான் மாறும். அதுக்கான வரைபடம் தான் நம்ம கிட்ட கேக்குறாங்க. சரியா? சரிங்கக்கா. ஓகே, சரி. இப்ப இவங்களாவே தான் வந்து ஒரு அளவு எடுத்திருக்காங்க. ஓகேவா? தீர்வுல வந்து இவங்களாவே தான் ஒரு அளவு எடுத்துக்கிறாங்க. உங்க இஷ்டம் தான். சரியா? அதோட வந்து நேரத்தை எக்ஸ்லயும் தூரத்தை ஒய்லயும் எடுத்திருக்காங்க. இப்போ நேரம் வந்து அவங்க வந்து பயண நேரம் வந்து 60. இதை வந்து நிமிடத்துல எடுத்திருக்காங்க. 60 minutes, 120, 180, 240. ஏன் இப்படி எடுத்திருக்காங்க? ஒரு நிமிடத்துக்கு, ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம்? 60 நிமிடம். 60 நிமிடங்களா? அதுதான் இப்படி எடுத்திருக்காங்க. அதுவே 2 மணி நேரம்னா 120, 3 மணி நேரம், 4 மணி நேரம், அதுதான் இப்படி எழுதியிருக்காங்க. 2 மணி நேரம்னா 2 × 60, 3 மணி நேரம்னா 3 × 60, 4 மணி நேரம்னா 4 × 60. இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. சரியா? சரிக்கா. ஓகே. பயண தூரம் அது வந்து எவ்வளவுனா ஸ்டார்டிங்ல வந்து 50 km/h. ஏன் இப்படி கரெக்டா போட்டிருக்காங்கன்னா km/h, மணி நேரம் அப்படின்றதுனாலதான் இங்க 60 போட்டிருக்கோம். 1 மணி நேரத்துல 50 கிலோமீட்டர் போகுதுன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 2 மணி நேரத்துல எவ்வளவு போகும்? அதோட டபுள். 3 மணி நேரத்துல 150, 4 மணி நேரம் 200 கிலோமீட்டர் வரைக்கும் கூட போகும். இந்த ஸ்பீட்ல போனா அவ்வளவு தூரம் கூட போக முடியும். அததான் இப்படி போட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க டயக்ராம் போட போறீங்க. இதுல உங்களுக்கு 3 கொஸ்டின் கேக்குறாங்க. விகித சம மாறிலி, 90 நிமிடங்களில் பயணிக்கும் தூரம், 300 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்க எடுத்துக்கொள்ள ஆகும் நேரம். ஓகே, 3 கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகே,
விகித சம மாறிலி. விகித சம மாறிலினா என்னமா ஃபார்முலா? விகித சம மாறிலினா என்னன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட்? தெரியாதுக்கா. இப்போ நீங்க ஒரு ஃபார்முலா படிச்சீங்களா, நேர் மாறுபாடு எதிர் மாறுபாடு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா படிச்சீங்களா? நேர் மாறுபாடு அததான் அதோட ஃபார்முலான்னு ஒண்ணு படிச்சீங்களா, அதுதான் விகித சம மாறிலி. அந்த கேவை கண்டுபிடிக்கிறது பேர் தான் விகித சம மாறிலி. y ஈக்குவல் டு கே எக்ஸ்ன்னு இருக்கா, அதுல கேவை கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் விகித சம மாறிலி. ஓகேவா? ஓகே, கேவோட வேல்யூ கண்டுபிடி. y பை எக்ஸ் இதுதான் நமக்கு ஃபார்முலா. y ஓட வேல்யூ இது, x ஓட வேல்யூ இது. அப்போ 50 பை 60. இதுவே அடுத்தது 100 120 150 180 200 240 இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து 5/6 தான் வரும், 5/6 தான் வரும். கேன்சல் பண்ணி பாத்தீங்கன்னா 5/6 தான். எதை கேன்சல் பண்ணாலுமே 5/6 தான். அப்ப இதோட கேவோட வேல்யூ விகித சம மாறிலி என்னன்னா 5/6. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். இது ஓகேவா எல்லாருக்கும்? ஓகேக்கா. 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 ஓகே. ஓகேக்கா. யாருக்காவது புரியலையா? புரியுதுக்கா. ஓகே புரியுதுக்கா. சரி, புரியலன்னா கேட்டுக்கணும். கேட்டுக்கிறோம்க்கா. சரிக்கா. ஓகே சரி. இப்ப செகண்ட் 90 நிமிடங்களில் பயணிக்கும் தூரம் எவ்வளவு? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கிராஃப் போட்டுக்கிட்டா ஈஸியா இருக்கும். அப்படி இல்லைனாலுமே ஈஸி. 90 நிமிடம், நிமிடத்தை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோமா ஒய்ன்னு எடுத்திருக்கோமா? ஒய்க்கா. எக்ஸ்ல தான் நிமிடம் இருப்பாங்க, நிமிடம் எக்ஸ். சரியா? சரி. நிமிடத்தை நம்ம எக்ஸ்ல எடுத்திருக்கோம். அங்க என்ன கொடுத்திருக்காங்க? 90 நிமிடங்கள் பயணிக்கும் தூரம். 90 நிமிடம்ன்றது எக்ஸ் தூரம் கேக்குறாங்க. ஒய் என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு கேயோட வேல்யூ தெரியும் 5/6. அதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இது. அப்போ ஃபார்முலா என்ன? நமக்கு ஒய் வேணா ஒய் ஈக்குவல் டு கே எக்ஸ் ஃபார்முலா. அதுல கேவோட வேல்யூ 5/6, எக்ஸோட வேல்யூ 90. கேன்சல் பண்ணி பாருங்க. 3 டேபிள்ல கேன்சல் பண்ணினா 2 டைம்ஸ் போகும். இதுல வந்து 30, இதை கேன்சல் பண்ணா 50 15. அப்போ 5 15 பெருக்குனா எவ்வளவு வரும்? 75. 75 வருது. அப்போ 90 நிமிடங்கள் எடுத்துக்கிச்சுன்னா அதால 75 கிலோமீட்டர் தூரத்தை அடக்க முடியும். செக் பண்ணிடுவோம். 75 கிலோமீட்டர் கரெக்ட். அடுத்த தேர்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க பாருங்க. 300 கிலோமீட்டர் தூரத்தை பயணிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒய் கொடுத்துட்டாங்க, எக்ஸ் கேக்குறாங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இதே நீங்க மாத்தி பண்ணிக்கலாம். எக்ஸ் தான் வேணும்னா y/k. ஒய்யோட வேல்யூ என்ன? இதுல 300. கேயோட வேல்யூ என்ன? நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 5/6. இது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன். டிவைடட் பை டிவைடட்னா என்னமா ஃபார்முலா? வகுத்தல் கீழே ஒரு வகுத்தல் இருந்தா நீங்க எப்படி மாத்தி எழுதுவீங்க? தலைகீழா பெருக்கல மாத்தணும். வெரி குட். 300 கீழே வந்து 5/6ன்னு இருந்தா இது அப்படியே தலைகீழே எழுதணும். 300 இன்ட்டு 6/5. இதை கேன்சல் பண்ண வேண்டியதான். 5 கேன்சல் பண்ணா 6 டைம் வரும். 6 இதை மல்டி பண்ணீங்கன்னா 36 300 360. இது வந்து என்னது? எக்ஸ்ன்றது நிமிடம். ஓகே, 360 நிமிடம் அப்படின்னா எத்தனை மணி நேரமா இருக்கும்? நேரம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. நிமிடம்னே போடுங்க. நேரத்துல மாத்தணும்னா இதை 60ஆல வகுக்கணும். மணி நேரத்துல கிடைக்கும். 6 மணி நேரம் கிடைக்குது. 60ஆல வகுத்தீங்கன்னா 6 மணி நேரம். 0 0 கேன்சல். 360 6 ஆகுதுன்னா 6 மணி நேரம் 360 நிமிடம். புரியலையா? புரியலக்கா. புரியலையா? ஆமாக்கா. ஓகே, y ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? kx. நமக்கு x ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. y ஈக்குவல் டு k ஓட வேல்யூ நமக்கு தெரியும், x ஓட வேல்யூ தெரியும். நமக்கு x தான் கண்டுபிடிக்கணும். அப்ப x மட்டும் இங்க வச்சுக்கோங்க.
பேலன்ஸ் நான் ஆப்போசிட் சைடு கொண்டு போறேன். அப்போ இந்த கே வந்து டிவைடர்ல வந்துரும். இங்க எக்ஸ் மட்டும் இருக்கும். ஒய்க்கு நமக்கு வேல்யூ தெரியும். இதுல வந்து 300 கிலோமீட்டர் தூரம்னு கேட்டிருந்தாங்க. 300 கிலோமீட்டர் தூரம். கே கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் 5/6. டிவைடர் பை டிவைடர்னா என்ன பண்ணுவீங்க? ரெசிப்ரோக்கல்ல எழுதுவீங்க. தலைகீழா பெருக்கணுக்கா. தலைகீழா பெருக்கணும். அப்ப 6/5ன்னு வந்துரும். இதை கேன்சல் பண்ணி பாருங்க, கழிச்சு பாருங்க. 360 வருதுக்கா. பெருக்கி பார்த்தா 360. அவ்வளவுதான். இதான் கிலோமீட்டர். இதான் ஓகேவா? கிலோமீட்டர். அப்போ இது வந்து மணி நேரத்துக்கு மாத்தணும்னா 60ஆல நீங்க டிவைட் பண்ணுவீங்க. அவ்வளவுதான். 3 கணக்குமே முடிஞ்சிருச்சு. 3 சம்மே போட்டாச்சு. இப்போ நீங்க கிராஃப்ல போட்டு காட்டணும். அதை நான் இந்த டயக்ராம்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வச்சு நீங்க போட்டுலாம். இல்ல அக்கா எனக்கு நீங்க போடுற சம்மு புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டா இந்த இதுக்கே வந்துடலாம். இந்த கிராஃப்கே வந்துடலாம். கிராஃப்ல அளவு திட்டம் எழுதணும். அளவு திட்டம் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு இதுல வந்து 30 நிமிடம்னு எடுத்திருக்காங்க. இது வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 50 கிலோமீட்டர். உங்க விருப்பம் தான். கீழே வந்து எப்பவுமே எக்ஸ் வந்து கீழே இருக்கணும், இங்க ஒய் இருக்கணும். நிறைய பேர் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்குமா, நல்ல நீட் பிரசன்டேஷன் கொடுத்துருக்கீங்க. பிருந்தாவோடதான் நல்லா இருந்தது. இப்ப ஏன் எனக்கு ஞாபகம் வந்ததுன்னா இதை எழுதும் போது பிருந்தா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பிராக்கெட்ல எக்ஸ் பிராக்கெட்ல ஒய்ன்னு ஏதோ போட்டிருந்தாங்க. அதனால எனக்கு ஞாபகம் வந்து. ஓகே, அது மாதிரி இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நேர் மாறுபாடு எல்லாமே 0ல இருந்து தான் இப்படி ஒரு கோடு வரும். கிராஃப் போட்டு பாத்தீங்கன்னா எதிர் மாறுபாடு எல்லாமே இப்படி வளைவா வரும். பாரபோலா பரவளையம் மாதிரி இப்படி வளைஞ்சு வரும். சரியா? ஓகே, இப்போ இது 30, 60, 90 இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து 50, 100 அப்படி இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. உங்களுக்கு புள்ளி குறிக்க தெரியும்ல, அதுல என்னென்ன கொடுத்துருந்தாங்க? 90, சரி 60, 50, 120, 100. அது மாதிரி உங்களுக்கு எக்ஸ் ஒய் எழுத தெரியும்லமா? இந்த பாக்ஸ் வச்சு எழுத தெரியும்ல உங்களுக்கு? ஓகே, தெரியல அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் பாருங்க, கிராஃப் பாக்ஸ பாருங்க. இப்படி இருக்கிறத 60, 50. அது மாதிரி இது வந்து 120, 100 இந்த மாதிரி எழுத தெரியும் உங்களுக்கு. இதே மாதிரிதான் எழுதிக்கோங்க. கிராஃப் போடுறப்ப ஈஸியா இருக்கும். ஓகே, இதே வந்து நீங்க பாயிண்ட் பண்ணிக்கோங்க. இங்க 60னா இங்க 50, இங்க 120னா இங்க வந்து 100. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டா மார்க் பண்ணி இந்த லைன் போட்டுருங்க. என்ன கொஸ்டின் கேக்குறாங்க பாருங்க. 90 இருக்கும் போது எத்தனை மணி நேரம் கேட்டாங்க. 90ல இருந்து டைரக்டா ஒரு கோடு போட்டு இங்க சேர்த்தீங்கன்னா அது என்னத்துல போய் ஜாயின் பண்ணுதோ அதான் ஆன்சர். 75 கிலோமீட்டர் அதான் ஆன்சராவும் வரும் இங்க. அதே மாதிரி அப்ப ஆரோ மார்க் இந்த பக்கத்துல இருந்து இங்க போகும். எப்படிக்கா வரும்? 75 இங்க ஃபர்ஸ்ட் 75 தானே கண்டுபிடிச்சோம். ஒய் கண்டுபிடிச்சோம்ல, ஆமாக்கா. அது 75 தான் நமக்கு ஆன்சர் வந்தது. அதே தான் இங்க வரும். சரிக்கா. ஓகே, அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ 300 இருக்கும்போது எக்ஸ் என்னன்னு கேட்டாங்க. ஒய்ல இருந்து 300ல டைரக்டா கோடு போடுங்க. அது எங்க போய் டச் பண்ணுதோ இந்த லைனை அப்படியே கீழே இறக்குனீங்கன்னா அது 360ல போய் டச் ஆகுது. அதுதான் இங்க எக்ஸோட வேல்யூ. கரெக்டா இங்க சால்வ் பண்ணீங்கன்னா அதான் வரும். ஓகேவா? அவ்வளவுதான். இதுல ஆரோ மார்க் இங்க இருந்து இங்க போகணும். கிராஃப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸிமா. ஒரே ஒரு ஃபார்முலா உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதான். இதுல ஃபார்முலா என்னமா? y = kx நேர் மாறுபாடு. இதுல எக்ஸா கேவா எது கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கே எப்பவுமே கண்டுபிடிக்கணும். அங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை y/x மாடல்ல கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு 5/6 வந்தது. அது கே. கேவை வச்சுக்கிட்டு என்ன கேக்குறாங்க, என்ன நமக்கு வேணும் அதை மட்டும் கண்டுபிடிச்சுக்கிட்டு எது இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும். ட்ரை பண்ணி பாருங்க.
இங்க ஒரே ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணி கேக்குறாங்க. திருப்பி ஒரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பாக்ஸ் வரைய தெரியுது. 1 மணி நேரம்னும் போது 50 கிலோமீட்டர். இதை நீங்க எழுதிக்குவீங்க. கே கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? y/x ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணீங்க. கேன்சல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5/6 தான் வருது. கே கண்டுபிடிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? 50 நிமிடம்ன்றாங்க. 50 நிமிடம்னா எக்ஸோட வேல்யூ 90. ஒய் என்னன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு கேயோட வேல்யூ தெரியும். அப்போ ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். அவ்வளவுதான். ஃபார்முலா என்ன? y = kx. y தான் வேணும். கேயோட வேல்யூ 5/6. எக்ஸோட வேல்யூ 90. கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணி மல்டி பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75 வருது. அவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினுக்கு ஒய்யோட வேல்யூ 300ன்னு கொடுத்துடுறாங்க. அப்ப எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவீங்க? அதே ஃபார்முலா தான். அதை எக்ஸை மட்டும் இங்க வச்சுக்கிட்டு ஆப்போசிட்ல ஒய் கேவை கொண்டு போயிடுங்க. அப்போ y/k இதுதான் எக்ஸோட ஃபார்முலா. ஒய்க்கு நமக்கு 300ன்னு தெரியும். கேக்கு நமக்கு 5/6ன்னு தெரியும். எக்ஸ் வேணும். அப்ப இதை மட்டும் இங்க வச்சுக்கோங்க. 300 டிவைடட் வந்தா மல்டிபிள் 6/5 அப்படியே தலைகீழ எழுதிக்கணும். இதை கேன்சல் பண்ணி பார்த்தா 30ல வந்து 6 டைம் இருக்கு. 0 இருக்கு, 0 சேர்த்துக்கும். 60யும் 6யும் பெருக்குனா 360. அவ்வளவுதான். அவ்வளவுதான் ஆன்சர். இது கிலோமீட்டரா, மீட்டரா, சென்டிமீட்டரா எல்லாமே பார்த்து கரெக்டா போட்டுக்கணும். அவ்வளவுதான் ஆன்சர். இது நீங்க கிராஃப்ல போட்டு பார்த்தாலும் ஆன்சர் வரும். ஓகே, இந்த கிராஃப் எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுக்கா. ஓகே, உங்களோட இது எடுங்க, பயிற்சி எடுங்க. பயிற்சியில எந்தெந்த சம் உங்களால போட முடியும் பாருங்க. பயிற்சியில எதெல்லாம் உங்களால போட முடியும்? இது நேர் மாறுபாடுன்னு நினைக்கிறேன். 6th சம் போடுவீங்களா? 4, 8, 12 போகும்போது 60, 120, 180 தான் இன்க்ரீஸ் ஆகுது. 6th சம் போடலாம். ஹோம்ஒர்க். சரிக்கா. ஓகே, வேற என்ன சம் போடுவீங்க? நீங்களே சொல்லுங்க. 5th வந்து எதிர் மாறுபாடா இருக்கு. அதை நீங்க போட மாட்டீங்க. அது நமக்கு போடலாம். ஆனா நான் சொல்லி கொடுத்துறேன், அதுக்கப்புறமா போடுங்க. இதுவும் குறையுது. இது ஏறும் போது இது குறைஞ்சிட்டு வருது. அப்போ இது நீங்க போட மாட்டீங்க. எதிர் மாறுபாடு போடலாம். ஆனா நான் ஒரே ஒரு சம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் 3 சம்மே போடலாம். ஏன்னா 3மே நேர் மாறுபாடு தான். எப்படின்னு சொல்லுங்க. எப்படின்னு சொன்னா நீங்க சம் போடுவீங்களா? போட்டோம்க்கா. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எதை படிங்க. பயிற்சியில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிங்கம்மா. நான் சொல்லலாம். படிங்கம்மா. உங்க பேர் என்னது? படிங்கம்மா. ஒரு துணிக்கடையானது தனது வாடிக்கையாளர்களுக்கு வாங்கும் ஒவ்வொரு பொருளின் மீதும் 50% தள்ளுபடியை அறிவிக்கிறது. குறித்த விலைக்கு தள்ளுபடிக்குமான வரைபடம் வரைக. மேலும் வரைபடத்தில் இருந்து ஒரு வாடிக்கையாளர் 3250 தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலையை காண்க. குறித்த விலையானது 2500 எனில் தள்ளுபடியை காண்க. ஓகேம்மா. ஓகே, இப்போ நீங்க வந்து 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினா 50% தள்ளுபடினா அந்த ட்ரெஸ்ஸோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும்? சரி, பர்சன்டேஜ்னா ஃபர்ஸ்ட் எவ்வளவு? 100க்கா. 100க்கா. 50. 50%னா அதுல எவ்வளவு? 50. 50னா அதுல பாதி. சரியா? 100ல பாதி, 100%ல பாதி தான் 50%. 50/25. இப்போ ஒரு ட்ரெஸ்ஸோட விலை 1000 ரூபாய்னா அதுல 50%னா எவ்வளவு? 500 ரூபாயாக்கா? எவ்வளவு? 500 ரூபாயா? வெரி குட், கரெக்ட்.
இப்போ 2000 ஒரு ட்ரெஸ்ஸோட விலை, அதுல 50% டிஸ்கவுண்ட்னா உங்களுக்கு எவ்வளவு வாங்கலாம்? 1000 ஓகே. இது 3000 அதுல 50% டிஸ்கவுண்ட்னா 1500. இதுல பாதி பாதி. அப்படிதான் நீங்க இந்த டேபிள போட்டுக்கணும். இதுல என்னென்ன வருது பாருங்க. 3250 வருது, 2500 வருது. அப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர்ஸ் வர மாதிரி போட்டுக்கோங்க. அப்ப நீங்க போட வேண்டியது 1000, 2000, 3000 இப்படி டேபிள் போடணும். இந்த டேபிள இதே மாதிரிதான். இங்க வந்து எப்படி போடுறீங்க? இங்க வந்து எக்ஸ் ஒய்னே வச்சுக்கோங்க. எக்ஸ்ன்றது வந்து ஒரிஜினல் பிரைஸ். இது வந்து தள்ளுபடி 50% தள்ளுபடி. அப்போ இங்க வந்து 1000 போடும்போது இங்க 500. இங்க வந்து 2000 போடும்போது இங்க அதுல பாதி 1000. இங்க 3000 போட்டீங்கன்னா அதுல பாதி 1500. இதுல 4000 போடும்போது அதுல பாதி 2000. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2000 வரைக்கும் தான் வந்திருக்கு. உங்களுக்கு 3250 வரைக்கும் வரணும். அப்போ இங்க வந்து 4000, இங்க 5000 போட்டுக்கோங்க. அதுல பாதி 2500. உங்களுக்கு இது பாருங்க, வரைபடத்துல ஒரு வாடிக்கையாளர் 3250 தள்ளுபடியாக பெற்றால் குறித்த விலை என்னன்னு கேக்குறாங்க. பிக்சட் பிரைஸ், அதோட ஒரிஜினல் பிரைஸ் என்னன்னு கேக்குறாங்க. இது தள்ளுபடியில வாங்கியிருக்காங்க. தள்ளுபடியிலேயே 3250 வருது அப்படின்னா இங்க கீழே வர்றது வந்து 3000. இங்க நான் எழுத முடியாது. 3250 வரணும். 3500க்கு மேல வர மாதிரி போட்டுக்கோங்க. 3500 வர வரைக்கும் போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்ப 6000 போட்டீங்கன்னா 3000 வரும். 7000 போட்டீங்கன்னா 3500 வரும். அப்போ 1000ல இருந்து ஒரு 7000 வரைக்கும் மேல போட்டுக்கோங்க. கீழே வந்து 2500 தான். அது ஏற்கனவே வந்துருச்சு. இப்படி ஒரு 7 நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்றது நீங்க எப்பவும் வந்து டயக்ராம் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். என்னப்பா? அந்த 3250 நம்ம எழுதணுமாக்கா? 3250 அதுல எழுதணுமான்னு கேக்குறீங்களா? ஆமாக்கா. அதுல எழுத வேணாம். நீங்க டயக்ராம்ல டைரக்டா கண்டுபிடிச்சிடலாம்ல. சரிக்கா. அப்ப 2500 எழுதிடலாம்க்கா. இப்போ 3000க்கும் 3500க்கும் இடையில தான் அந்த 3250 இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் கரெக்டா சென்டர்ல நடுவுல இருக்கும். அது உங்களுக்கு தெரியும்ல, கிராஃப் பேப்பரை பார்த்தாலே அதுல சென்டர்ல ஒரு கோடு இருக்கும். ஒரு கோடும் 10 10 வரும். அந்த மாதிரி பாத்துக்கோங்க எவ்வளவு வரும் அப்படின்றத. ஓகேவா? அப்ப அந்த சென்டர்ல இருந்து இந்த கோட்ல டச் பண்ணும்போது எங்க டச் ஆகுதோ அங்க இருந்து இப்படி திருப்பி விட்டீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் வந்துடும். இது கரெக்டா நீங்க செக் பண்றதுக்கு இந்த ஃபார்முலால நீங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். y = kx சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் வரும். அப்பதான் நீங்க போட்டது ரெண்டுமே சமமா வந்தா கரெக்ட். அப்போ நீங்க இந்த ஃபர்ஸ்ட் சம் போட முடியும். செகண்ட் வந்து இங்க இருந்து வரும். இங்க இருந்து இப்படி வர மாதிரி இருக்கும் ஆரோ மார்க். அது நீங்க கரெக்டா படிச்சு பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம் எப்படி போடுவீங்க? ஒரு டைம் பாருங்க, யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பாப்போம். படிச்சு பாருங்க, யாருக்காவது புரியுதா இது எப்படி போடலாம்னு உங்களுக்கு தோணுது? xy = 24ன்னு கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் நம்ம தான் போட போறோம். அதுல எக்ஸ்ன்னு என்னன்னு எடுத்துக்கணும், y என்னன்னு எடுத்துக்கணும். ஏதாவது ஐடியா தோணுதா பாருங்க. இதை வச்சு xy ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? x 12 y 12 எடுத்துக்கணுமா? ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 24 வருது. 12 12 பெருக்கினா எவ்வளவு வரும்? 144 வரும். x வந்து 3 × 7 21 8 124. அப்ப எக்ஸுக்கு 3, ஒய்க்கு என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? அப்படி அது கொஸ்டின் நம்ம கிட்ட கேக்குறாங்க. அந்த டேபிள் எப்படி எடுத்துப்பீங்க? கரெக்ட் தான். 12 எடுத்துக்கலாம். என்னமா x 12 y 12 24. என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. 12 எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. 12 எடுத்துக்கலாம்னு சொல்றீங்களா? ஆமா. சரி, இங்க என்ன இருக்கு? xy = 24ன்னு இருக்கு. ஓகேவா?
இதுல எக்ஸும் ஒய்யும் கிரேட்டர் தென் 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 0 கிடையாது, 0 விட ஜாஸ்தி தான். 2 நம்பரை பெருக்குனா 24 வரப்போகுது. அதுல எக்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியாது, ஒய் என்னன்னு தெரியாது. ஆனா இதை பெருக்குனா 24 வரப்போகுதுன்னு மட்டும் உங்களுக்கு தெரியும். ஃபார்முலா நமக்கு என்ன இருக்கு? y ஈக்குவல் டு கேக்ஸ் கேக்ஸ்க்கா. இப்போ இது இத வந்து நீங்க அந்த ஃபார்முலா கன்சிடர் பண்ணீங்கன்னா y மட்டும் இங்க வச்சுக்கோங்க. x ஆப்போசிட் சைடு கூட எப்படி போகும்? டிவைடட்ல போகும். 24/x போகும். இதை இப்ப எழுதுனா எப்படி எழுதலாம்? y ஈக்குவல் டு 24 இன்ட்டு 1/x எழுதலாம். இப்ப ஏதோ ஒரு நம்பர்ஸ் நீங்க போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு y கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்க்கு வந்து நான் 1ன்னு கொடுக்க போறேன். நீங்க தான் இப்ப உங்களோட விருப்பம் தான். எக்ஸ் ஒய்ன்றது ஒண்ணுமே கிடையாதுமா. எக்ஸ் ஒய்னா அங்க நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம்னு அர்த்தம். ஆனா கான்செப்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா 24 வரணும். அதான் உங்களுக்கு கொடுத்துருக்க ரூல். அப்போ அந்த பாக்ஸ்ல நீங்க என்ன நம்பர் வேணாலும் போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் எக்ஸுக்கு 1 கொடுக்குறேன். அப்படின்னா ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1/1 1 தான். 1 கூட 24 மல்டி பண்ணா 24 தான். அப்ப எக்ஸ் 1 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 24. இப்ப நான் எக்ஸுக்கு 2ன்னு கொடுக்குறேன். அப்போ இது கேன்சல் பண்ணா 12. அப்ப எக்ஸுக்கு 2 கொடுத்தா ஒய்க்கு 12. எக்ஸுக்கு நான் 3 கொடுத்தா என்ன வரும்? 8. அப்ப எக்ஸுக்கு 3னா ஒய்க்கு 8. எக்ஸுக்கு நான் 4 கொடுக்குறேன். அப்படின்னா ஒய்க்கு 6. 4 கொடுக்கும்போது எவ்வளவு வந்தது? 6. அதுதான் 6. ஓகே. 5 கொடுக்க முடியாது. 6 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும்? 4. அப்படியே இது ரிவர்ஸ்ல வரும். சரியா? இங்க 6னா இங்க 4, இங்க 8னா இங்க 3, இங்க 12னா இங்க 2, இங்க 24னா இங்க 1. அப்படி வந்துரும். அதனால நீங்க இதை போட்டு அப்படியே நீங்க டயக்ராம் போட்டுக்க வேண்டியதான். ஓகேவா? இவ்வளவுதான் நமக்கு பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு நீங்க டயக்ராம் போடுங்க. டயக்ராம் போட்டு அதுல 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க? எக்ஸுக்கு 3 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. எக்ஸ் 3, ஒய் என்ன வேல்யூவா இருக்கும்? 3 கூட எதை பெருக்கினா 24 வரும்? 8. அப்போ ஒய்க்கு 8 தான் வரப்போகுது ஆன்சர். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அதாவது டயக்ராம்ல போட்டு காட்டணும், அவ்வளவுதான். ஒய்க்கு 6 கொடுக்குறாங்க. அப்ப 6 கூட எதை மல்டி பண்ணா 24 வரும்? 4. அப்போ எக்ஸுக்கு 4 நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. அதை டயக்ராம்ல போட்டு காட்ட போறீங்க. அவ்வளவுதான். ஓகே, ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கா? ஓகே. இப்ப அதே மாதிரி இந்த தேர்ட் சம் இது பாருங்க. y ஈக்குவல் டு 1/2x இவ்வளவுதான் நம்ம கொடுத்துருக்கிறது. எக்ஸுக்கு நீங்க என்ன வேல்யூ வேணாலும் கொடுங்க, ஒய்க்கு ஆன்சர் கிடைக்க போகுது. இங்க என்னென்ன இருக்கு? எக்ஸ் 9 இருக்கு, எக்ஸுக்கு ஒய்க்கு 7.5 இருக்கு. அப்ப இந்த நம்பர்ஸ் வர மாதிரி அவ்வளவு நம்பர் நம்ம கொடுத்து பார்க்கணும். அங்க இருக்கிறது சொல்றீங்களா? என்ன இருக்கு? y ஈக்குவல் டு 1/2x ஆமா? y ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? kx. அப்ப இதுல k ஓட வேல்யூ என்ன? 1/2. 1/2. வெரி குட். அந்த பிளேஸ்ல இது இருக்கு. அப்ப k ஓட வேல்யூ 1/2. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்ப எக்ஸுக்கு 1 கொடுத்து பார்க்கலாமா? எக்ஸுக்கு 1 கொடுத்தா ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? 1/2. 1/2 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 0.5 எழுதிக்கலாம். இப்போ ஒய்க்கு வந்து நம்ம எக்ஸுக்கு 2 கொடுத்தோம்னா 2 கேன்சல் ஆகி 1 கிடைக்கும். எக்ஸுக்கு 3 கொடுத்தீங்கன்னா 1.5 கிடைக்கும். இதுவே வந்து எக்ஸுக்கு 4 கொடுத்தா 2. கேன்சல் பண்ணீங்கன்னா 2. அப்ப இதே மாதிரி தான் போகும். 1 0.5 1 1.5 2 2.5 இதே மாதிரி தான் போகுது. அதுல உங்களுக்கு எது வரைக்கும் வரணும்? எக்ஸோட வேல்யூ 9. நீங்க அந்த கோடை மட்டும் இப்படி போட்டுருங்கம்மா. இந்த கீழே வந்து 9 இருக்கும்ல, அதுல இருந்து டைரக்டா போடுங்க. அது எங்க போய் ஜாயின் ஆனது இங்க பாருங்க.
ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இதுல 4 பாயிண்ட் ஒரு 5 பாயிண்ட் குறிச்சா போதும், எல்லாமே குறிக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்க பாருங்க 9 எங்க இருக்கோ அங்க இருந்து கோடு போடுங்க. அது எங்க போய் டச் ஆகுதோ இந்த பக்கம் திருப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். எக்ஸோட வேல்யூ இப்ப 9னா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? கேன்சல் பண்ணி பார்த்தா என்ன கிடைக்கும்? 4.5 கிடைக்கும். அதான் ஆன்சர். சரியா? அதான் கிடைக்க போகுது. அதை நீங்க டயக்ராம்ல போட்டு காட்ட போடுங்க, அவ்வளவுதான். போர் அடிக்குதா? இப்போ ஒய்க்கு வந்து 7.5 கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க இருந்து வரும். இங்க 7.5 எங்க இருக்கோ அங்க இருந்து இங்க போற மாதிரி இருக்கும். ஒய்க்கு 7.5னா இதுல எப்படி போடுவீங்க? y equal to kx. கேக்கு நமக்கு என்ன வேல்யூ தெரியும்? 1/2. எக்ஸ் நமக்கு தெரியாது. ஒய்யோட வேல்யூ 7.2. அப்ப இது ஆப்போசிட் சைட் போச்சுன்னா 7.5 நினைக்கிறேன். 7.5. 7.5 கூட 2 மல்டி பண்ணுங்க, அதுதான் எக்ஸோட வேல்யூ. 14 வருமா? 15 வரும். எக்ஸோட வேல்யூ 15. அவ்வளவுதான். ஈஸியா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா டயக்ராம்ல போட்டு அவ்வளவுதான். சரியா? சரி, ஓகே. இத மொத்தமா இப்ப 4 சம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேமா? 4 சம் எனக்கு போட்டு அனுப்பணும். நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்துட்டேனா? 3 சம் தானக்கா சொன்னீங்க. இப்போ மேல உள்ள 3 பாக்ஸ்ல ஒண்ணு 6வது சம் ஒண்ணு கொடுத்துருக்கேன்ல. ஆமாக்கா. அப்ப மொத்தமா 4 சம் வருது. 4 சம் தான். ஓகேவா? பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி, அவ்வளவுதான். அக்கா என்ன 1 2 3 6th சம். பயிற்சி 3.5 3.5 நினைக்கிறேன். 3.15. 3.15ல 1 2 3 6 இது 4 சம் மட்டும் போடுங்க. தான் வந்து தனித்தனியா போட வேணாம். பிடிஎஃப் ஒன்னாவே எல்லாரும் போட்டா கூட ஓகே தான். ஒரே டேக்ல எல்லாரையும் திருத்திடுவேன். தனித்தனியா போட வேணாம், சரியா? ஒரே இதுல கூட அனுப்பிடுங்க. பிடிஎஃப் சொல்றேன். அப்புறம் வந்து இன்னொரு சின்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, குரூப்ல யாருக்கு ஏதோ டவுட்னா குரூப்லயே கேளுங்க. அதான் உங்களுக்கு எந்த சந்தேகம்னாலும் என்னகிட்ட கேளுங்க. மத்தவங்கள்ட்ட யார்ட்டையும் பேச வேணாம், சரியா? எதுனாலும் குரூப்ல கேட்டுக்கோங்க. யாரும் யாருக்கும் வந்து தொந்தரவு கொடுக்க கூடாது, ஓகேவா? மத்தவங்கள்ட்ட வந்து எந்த ஒரு மெசேஜும் பண்ணி யாரும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது. சப்போஸ் எதுவும் தொந்தரவு வந்ததுன்னா என்கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடணும், சரியா? அன்னெசரியா யாரும் யார்ட்டையும் டாக் கொடுக்க கூடாது. எந்த விஷயம்னாலும் உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, இன்ஃபார்ம் பண்ணலாம். உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லலாம். யாரும் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. எந்த விஷயம்னாலும் குரூப்ல கேளுங்க. பர்சனலா யாரும் யாருக்கும் மெசேஜ் பண்ண வேணாம். குரூப் எதுக்கு இருக்கு? என்னகிட்ட என்ன டவுட்னாலும் கேட்கணும். மத்தவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகேவா? சரி, ஓகேமா. எனக்கு இந்த ஹோம்ஒர்க் மட்டும் 4 செம்ம போட்டு அனுப்பிடுங்க. கரெக்டா நாளைக்கு டைமிங்க்கு கிளாஸ்க்கு வந்துருங்க. அப்போதான் உங்களுக்கு மிஸ் ஆகாது. எனக்கு இன்னொரு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிளாஸ்ல சேர மாதிரி இருந்தா என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஏன்னா வந்து ஸ்கூல் 6ல இருந்து ஸ்டார்ட் ஆயிரும். எப்படி இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்கேயாவது ஜாயின் பண்ணிருப்பாங்க. வெளியில போக முடியாதவங்க, இல்ல உங்களுக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் பிடிச்சிருந்தா கூட நீங்க அவங்களுக்கு சொல்லலாம் நம்ம கிளாஸ் பத்தி, ஓகேவா? அட்லீஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேரே எனக்கு நம்ம கிளாஸ்ல சேர்த்து விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஓகேவா? ஓகே, தேங்க்யூ, பாய், குட் நைட், பாய். நான் அவங்களே எமோஜி போடுறேன். குட் நைட் கா. அன்னைக்கா